பழைய தமிழ் புத்தகத்தில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அதில் முதல் பாடத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செய்யுள் 2 செய்யுள் கொடுத்துருக்காங்க. முதல்ல வாழ்த்து பகுதி யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்கவுடைய வாழ்த்து பகுதி கொடுத்துருக்காங்க. திருவிக்க நம்மளுடைய சிலபஸில் 2 இடத்துல வராரு. தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல 9வது பகுதி அதில் உரைநடை சம்மந்தமாக திருவிக்க பற்றி கேட்டிருப்பாங்க. அடுத்து 20வது பகுதியில் சமய பொதுமை உணர்த்திய தாய்மானவர் ராமலிங்க அடிகளார் அவரோட சேர்த்து திருவிக்கவையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ திருவிக்க தொடர்பான செய்திகள் அப்படிங்கும்போது பகுதி ஈயில் 20வது பிரிவு தான் அவரை பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக திருக்குறளில் ஒரு 19 குறள் கொடுத்துருப்பாங்க. பகுதி இலக்கியத்தில் முதல் பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அதில் வாய்மை அப்படிங்கிற அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா செம்மொழி தமிழுடைய தொன்மையை பற்றி தான் இந்த பாடம் பேசும். இது பகுதி ஈயில் 8வது பிரிவில் தமிழின் தொன்மை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக ஊரும் பேரும் பகுதி 14ல் ஊரும் பேரும்னே கொடுத்துருப்பாங்க. ராபி சேதுப்பிள்ளை ஒவ்வொரு ஊருக்கும் எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி எழுதின விஷயத்தை நமக்கு இங்கே துணை பாடமாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சார்பு எழுத்துக்களுடைய வகைகள் இலக்கணத்தில் பகுதி இலக்கணத்தில் இலக்கண குறிப்பறிதலில் எடுத்துக்கலாம், இல்லை பொருந்தா சொல்லில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எழுத்துக்களுடைய வகை, எழுத்துங்கிற இலக்கணத்தில் இது அடங்கும். ஸோ ஒவ்வொன்றா ஒரு பாடமாக பார்க்கலாம். உங்களை திருவிக்க பாடம் பார்க்குறதுக்கு முன்னாடி திருவிக்க ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சிலபஸில் ரொம்ப முக்கியமான நாள் திருவிக்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த திருவிக்க அப்படிங்கிறதோடைய விளக்கம். முதல்ல திரு அப்படிங்கிறது பெரும்பாலும் மரியாதைக்கு பயன்படுத்துவோம். ஆனால் அவருக்கு திருங்கிற அடைமொழி திருவாரூர், அவங்க அப்பா ஊர் திருவாரூர், அவருடைய பூர்வீக ஊர் தான் திருவாரூர். அவர் பிறந்த ஊர் திருவாரூர் கிடையாது. அவர் பிறந்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். அதனால் திருவாரூருங்கிறது அவங்க அப்பா பிறந்த ஊர். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கலாம். விங்கிறது விருத்தாச்சலனார் அப்படிங்கிறத குறிக்கும். அவருடைய மகனான கல்யாண சுந்தரனார், இதைத்தான் நம்ம திருவிக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை சுருக்கி திருவிக்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சுருக்கி சின்னதாக சொல்கிறோம். அவங்க அம்மா யார்? சின்ன அம்மையார். அவர் பேர் பெருசாக இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி சுருக்கி அவங்க அம்மா சின்னதாக அவங்க அம்மா திருவிக்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விருத்தாச்சலனாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அவங்களுடைய ஊர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் பிறந்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துள்ளம் அப்படிங்கிற ஊர். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின்ஸில் ஒரு இடத்துல காஞ்சிபுரம்னு கொடுக்கலாம், இல்லை துள்ளம்னு மாற்றி கொடுக்கலாம், இல்லை தண்டலம் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை போரூருக்கு மேற்கே உள்ள ஊர் அப்படின்னு கொடுக்கலாம், சென்னைக்கு அருகில் உள்ள ஊர் அப்படின்னு கொடுக்கலாம். இதில் எப்படி கொடுத்தாலும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் துள்ளம்ங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரை இப்போ நம்ம துள்ளம்னு சொல்ல மாட்டோம், தண்டலம்னு சொல்கிறோம். அது சென்னைக்கு அடுத்துள்ள போரூருக்கு மேற்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், மேற்கே இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் போரூருக்கு கிழக்கே அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதேமாரி காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு பிரிஞ்சது எப்போ அப்படின்னா 2019 ஜூலை 18ஆம் தேதி. இப்போ இது செங்கல்பட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு புக்கில் காஞ்சிபுரம் இருக்கிறதுனால காஞ்சிபுரம் அப்படின்னே படிச்சுக்கலாம். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக அவரை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு 4 விஷயம் முக்கியமானது. என்ன அப்படின்னா முதல்ல தொழிலாளர் நலனுக்காக பாடுபடுறாரு, அடுத்து பெண்கள் நலனுக்காக பாடுபடுறாரு, அடுத்து மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். அவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தமிழ்நடை. அவருடைய தமிழ்நடையை போற்றி தான் தமிழ் தென்றல் அப்படின்னு நம்ம சிறப்பித்து கூறுறோம். தமிழ்நடை அப்படின்னா அவருடைய உரைநடைக்கு திருவிக்க வாய்த்த மொழிநடைன்னு சொல்லுவாங்க. அதனால் உரைநடையிலையும் சிறந்தவர், உரைநடையில் சிறந்தவர், மேடை தமிழ்லையும் சிறந்தவர். தொழிலாளர் நலன் 4வது பெண்கள். ஸோ இந்த 4மே சிறப்பு. பெண்கள்ங்கிறது பொதுவாக எல்லாருமே நம்மளுடைய பெரியாராக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி நிறையா தமிழறிஞர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை தாண்டி இவர் தொழிலாளர் நலனுக்காகவும் மேடை தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, உரைநடைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவருடைய தமிழ்நடைக்காக அவரை தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் அப்படின்னு சொல்லுவோம், பழைய 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். அதில் ஒரு ஆள் தான் யார்? திருவிக்க. அதில் அண்ணா வருவார், திருவிக்க வருவார், ராபி சேதுப்பிள்ளை வருவார், சோமசுந்தர பாரதியார் வருவார். ஸோ அதனால் மேடை பேச்சில் ரொம்ப முக்கியமான ஆள் தான் நம்மளுடைய திருவிக்க என்ன வேலை பார்த்தார் அப்படின்னா தமிழாசிரியராக பணிபுரிந்திருக்கிறாரு. எங்கே அப்படின்னா வெஸ்லி பள்ளி. இந்த வெஸ்லி பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை ராயப்பேட்டையில் இருக்குது. ராயப்பேட்டையில் தமிழ் வாத்தியாராக இருந்திருக்கிறாரு. அடுத்ததாக அவருடைய முக்கியமான இதழ்கள் அப்படின்னா நவசக்தி, அதோடு கூட தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா தேசபக்தன். இந்த 2மே அவருடைய மிக முக்கியமான இதழ்கள். அவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், அடுத்ததாக பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் சுருக்கி பெண்ணின் பெருமைன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் தென்றல் அவருடைய சிறப்பு பேரிலே ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அடுத்து உரிமை வேட்கை, அதுலேயும் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு.
முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு. உரிமை வேட்டை வேட்கை பொதுமை வேட்டல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். ஸோ அது ஒரு வேட்கை வேட்டல் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கலாம். இப்போது எந்த பாட்டு பார்த்தாலும் முதல்ல அந்த பாட்டு எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அந்த ஒரு பாடல் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பாடல் யார் பாடுனா, அந்த பாடல் எந்த நூல்லேருந்து இருக்குது, இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி நமக்கு வாழ்த்து பாடல் கொடுத்தது வாழ்த்து பாடல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருவிக்கவுடைய பொதுமை வேட்டல் அப்படிங்கிற நூலில் போற்றி அப்படிங்கிற தலைப்பிலிருந்து எடுத்திருக்காங்க. அந்த பொதுமை வேட்டல் அப்படின்னா பொதுமையானது, உலகம் எல்லாத்துக்கும் பொதுமையானது அப்படிங்கிறது. சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் அப்படிங்கிற லைனில் தான் இவரும் வருவார். பொதுமை பொது உடைமை அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசினவர் தான் நம்மளுடைய திருவிக்க. அப்படின்னா நாடு மதம் இனம் நிறம் எல்லாத்தையும் கடந்து உலகமே ஒரு குடும்பம், அதுதான் பொதுமை வேட்டல். பொதுமைனா அந்த உலகம் எல்லாருக்குமே பொதுவானது, அதுதான் பொதுமை வேட்டல். இந்த நூலில் போற்றிங்கிறது கடைசியாக உள்ள தலைப்பு. முதல் தலைப்பு தெய்வ நிச்சயம் அப்படிங்கிற தலைப்பு. ஏன்னா தெய்வத்தை வச்சு தான் ஆரம்பிப்போம். அப்போ முதல் தலைப்பு தெய்வ நிச்சயம், கடைசி தலைப்பு போற்றி. அந்த கடைசி தலைப்பில் உள்ள நூலை தான் பாடத்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் எத்தனை தலைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வ நிச்சயம்லேருந்து போற்றி வரைக்கும் எத்தனை தலைப்பு, 44 தலைப்பு. 44 தலைப்பு ஒவ்வொன்றும் 10 அப்படின்னா 440 வரும். அதில் ஒரு 10 குறைச்சிக்கணும், 430. அப்போ 44 430 பாடல்கள், 44 தலைப்பில் 430 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொதுமை வேட்டல் பாடலை படிக்கிறதுனால எல்லாருக்கும் நாடு மதம் மொழி இன வேற்றுமைகள் விலகும், சமுதாய ஒற்றுமை வளரும், மனிதநேயம் வளரும், உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டு உணர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ரொம்ப பெரிய இதாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த பாட்டை பார்க்கலாம். இந்த பாடல் வரிகள் கொடுத்தா நமக்கு தெரியணும். அதுக்கு ஒரே கீவேர்டு போற்றி, திருவிக்கவை போற்றி, அவ்வளோதான். திருவிக்கா நகரை போற்றி, திருவிக்காவை போற்றி, திருவிக்க போற்றி. போற்றின்னு வந்தாலே திருவிக்க தான். இப்போ இந்த 2 லைன் கொடுத்தாங்கன்னா போற்றிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதோடைய மிக முக்கியமான வேர்டு அப்படிங்கிறது இந்த போற்றி. போற்றிங்கிற லைன் வந்துச்சுன்னா திருவிக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதோடைய பாடலை பொருள் பார்க்கலாம். இப்போ பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பண் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா இசை அப்படிங்கிற பொருள். வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை, சரியா? 3 சுழியின், 2லேயுமே 3 சுழியின் இருக்குது. வன்மைன்னு கொடை. ஸோ இது 2 பொருள் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ அந்த பாடலுடைய பொருள் பார்க்க போகிறோம். இப்போ இறைவனை வாழ்த்துறாரு. முதல்ல பண்ணினை, பண் அப்படின்னா இசை, இயற்கை வைத்த, அப்போது இசையை இயற்கையில் கொண்டு வச்ச பண்பனேனா பண்பை உடைய இறைவனே போற்றி, போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல எதுக்காக போட்டுறாரு? இசையை கொண்டு இயற்கையில் வச்சதுக்காக அந்த பண்பாளனை போட்டுறாரு. ரெண்டாவது பெண்மையில் எதை கொண்டு வச்சுருக்காரு இறைவன்? தாய்மை வச்சுருக்கிறாரு. அப்போ பெண்மையிலேயே தாய்மைங்கிறத பெண்மையில் வச்ச ஒரு பெரிய ஆளே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாரு. ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா உயிரில் வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை. உயிர்களில் ஒவ்வொரு உயிருக்கும் கொடைத்தன்மை, அதாவது வள்ளல் தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக அந்த கொடைத்தன்மை கொடுத்த வள்ளல், உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் கொடைத்தன்மை கொடுக்கக்கூடிய வள்ளலே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு விஷயத்தை பாராட்டுறாரு. அடுத்து 4வது உண்மையில் இருக்கை வைத்த உறவனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளத்தில் உண்மையில் இருக்கை வைத்த உறவனே அப்படின்னா உறவுடையவன் அப்படின்னு அர்த்தம். உண்மையில் இருக்கை அப்படின்னா உண்மையை உள்ளத்தில் வைத்த, இருக்கை அப்படின்னா இருக்கைங்கிறது இங்கே உள்ளத்தை குறிக்குது. அப்போது உள்ளத்தில் உண்மையை வைத்த உறவுக்காரனே போற்றி போற்றின்னு இறைவனை 4 வரி சொல்லி போட்டுடுறார். திருவிக்க பிறந்த ஊர்னு கேட்டிருக்காங்க. துள்ளம் அப்படிங்கிற ஊர். துள்ளம் தண்டலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. போரூருக்கு மேற்கே இருக்குது. அடுத்ததாக இவரேற்றிய பொதுமை வேட்டல், திருவிக்கையுடைய பொதுமை வேட்டலில் உள்ள பாக்களுடைய எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. பாக்கள்னால் 430, தலைப்புன்னு கேட்டாங்கன்னா 44. அதில் முதல் தலைப்பு தெய்வ நிச்சயம், 44வது தலைப்பு போற்றி. வன்மையை உயிரில் வைத்த, வன்மை அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்து திருவிக்கவுடைய பெற்றோர் விருத்தாச்சலனார், சின்னம்மையார். அவர் இயற்றிய 4 நூல்கள்னால் மனித வாழ்க்கை, காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, பொதுமை வேட்டல். இறைவன் உயிரில் என்ன வைத்திருக்கான்? உண்மையை உயிரில் வைத்தார். அப்போ உயிரில் வைத்தது உண்மை. அடுத்ததாக திருக்குறளில் வாய்மைங்கிற அதிகாரம் கொடுத்துருக்காங்க.
இந்த வாய்மைங்கிற அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற 3 பிரிவுகளில் அறத்துப்பாலில் இருக்குது. அறத்துப்பாலில் 4 இயல் இருக்கும். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு இருக்கும். அதில் துறவரம் அப்படிங்கிற இயலில் இந்த வாய்மை அப்படிங்கிறது இடம்பெறுது. முதல் திருக்குறள் என்ன அப்படின்னா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது அப்படின்னா வாய்மைன்னா என்னென்னா, யாதெனின் வாய்மைங்கிறது என்னென்னா யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பிறர்களுக்கு தீமை தராத சொல்ல பேசுறது தான் வாய்மை. அவ்வளோதான். வாய்மைன்னு என்னென்னு கேட்குறாங்க. வாய்மைனா அடுத்தவங்களுக்கு தீமை தராத சொல்ல தான் வாய்மை. அவ்வளோதான். அடுத்து 2வது, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இதில் புரை அப்படின்னா குற்றம் அப்படிங்கிற பொருள் வரும். பயக்கும் அப்படின்னா தரும். புரைனா குற்றம். அப்போ பொய்மையும் வாய்மை இடத்த பொய்யும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த, அப்போ குற்றம் நீங்கிய நன்மை பயக்கும் எனின், நன்மையை தந்துச்சுன்னா அதுவும் வாய்மை தான் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொய்யும் குற்றமற்ற நன்மையை தந்துச்சுன்னா, நன்மை தரும்னா, எல்லாருக்கும் நன்மையை தரும்னா அந்த பொய்யும் உண்மையாக தான் சொல்கிறோம், அது பொய்ன்னு நம்ம கருத மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 3வது குறள், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, தன்னுடைய நெஞ்சு அறிய, தன்னுடைய உள்ளம் அறிந்து யாருமே பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய்த்தபின், ஒருவேளை அப்படி பொய் சொன்னால் தன்னெஞ்சே தன்னை சுடும். அப்படி சொன்னால் அந்த நெஞ்சே அவங்கள காயப்படுத்தும், சுடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சுடும் அப்படின்னா வருத்தும் அப்படின்னு பொருள். அடுத்து, உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், ஒருத்தன் உள்ளத்தால் பொய் சொல்லாமல் அந்த ஒழுகின் அப்படின்னா அதன்படி நடந்தா உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன். அப்போ ஒருத்தர் பொய் சொல்லாமல் வாழ்ந்து வந்தால் அதை கடைப்பிடிச்சி ஒரு ஒழுக்கமாக வாழ்ந்து வந்தால் உலகத்தில் உள்ள எல்லாருடைய இதயத்திலும் அவன் இடம் பெறுவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்து, மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. இது ஒரு யூனிட் 8லலாம் கேட்டிருக்காங்க. மனத்தோடு வாய்மை மொழியின் அப்படின்னா மனம் பொருந்திய உண்மை பேசுவானாகின் அப்படின்னு அர்த்தம். தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. தவத்தோடு தானம் அப்படின்னா தவத்துடன் தவமும் இருக்கும், அங்கே தானமும் இருக்கும். செய்வாரின் தலைனா சிறந்தது. அப்போது தவம் தானம் இந்த 2ஐயும் செய்கிறவங்களை காட்டிலும் அவன் ரொம்ப சிறந்தவன். யார்? உள்ளத்தோடு பொருந்திய வாய்மை பேசக்கூடியவன், தானம் தவம் 2ஐயும் சேர்ந்து செய்யக்கூடிய ஆளை விட சிறந்தவனாக கருதப்படுவான் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார். அடுத்து, பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை அன்ன புகழில்லை, அன்னனா அதை போல் அப்படின்னு அர்த்தம். எய்யாமை அப்படின்னா வருந்தாமை அப்படின்னு அர்த்தம். அப்போது முதல்ல என்ன சொல்கிறார் வள்ளுவர் அப்படின்னா, பொய்யாமை அன்ன புகழில்லை. ஒருத்தனுக்கு பொய் சொல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை விட புகழ் தரக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எய்யாமை எல்லா அறமும் தரும், அதை அவன் வருத்தப்படாமலே அவனுக்கு எல்லா நன்மையையும் அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற சொல்கிறார். அடுத்ததாக, பொய்யாமை ஆற்றின் அறம் பிற, செய்யாமை நன்று. பொய்யாமை ஆற்றின், பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஆற்றின் அதை கடைப்பிடிச்சா அறம் பிற அறங்களை செய்யாமை நன்று. ஒருத்தன் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத கடைப்பிடிச்சாலே போதும், வேறு எந்த அறமும் அவன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு அறம் செய்யக்கூடாதுன்னா சொல்கிறார். அப்படி இல்லை, மற்ற அறங்களை செய்வதை காட்டிலும் சிறந்த அறம் அப்படிங்கிறது பொய்யாமை தான். ஏன்னா ஒருத்தர் பொய் சொல்லலை அப்படின்னாலே அந்த அறம் மூலமாக மற்ற அறங்கள் எல்லாமே நிறைவேறுங்கிற விஷயத்த சொல்கிறார். அடுத்து, புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையாக காணப்படும். அமையும் அப்படின்னா உண்டாகும், அகம் அப்படின்னா நமக்கு தெரியும், அகம்னா என்னது? உள்ளம். புறந்தூய்மை நீரால் அமையும். அப்போ நம்ம உடலில் உள்ள புறப்பகுதிகளை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நீர் தான் நம்மளுடைய புற உறுப்புகளை தூய்மைப்படுத்தும். நம்முடைய உள்ளத்தின் உறுப்பாகிய இதயத்தை, நம்மளுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வாய்மை. வாய்மை 2 விஷயத்தை வள்ளுவர் சொல்கிறார். நீருங்கிறது உடலை தூய்மைப்படுத்தும், வாய்மைங்கிறது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் அப்படின்றார். அடுத்து வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கு கிடையாது.
சும்மா எரியிற எல்லா விளக்குமே விளக்குன்னு சொல்லக்கூடாது. சான்றோருக்கு யாருக்கு இது யாரை சான்றோரை பொறுத்த வரைக்கும் விளக்கு அப்படின்னா அது பொய்யா விளக்கு. வாய்மைங்கிறது தான் பொய் சொல்லாத விளக்கு. அதாவது வாய்மை அப்படிங்கிறது தான் சான்றோரை பொறுத்த வரைக்கும் விளக்கு. அவங்க மற்றபடி பெரிய பவர்ஃபுல்லான லைட்டெல்லாம் விளக்குன்னு சொல்கிறதில்ல. சான்றோரை பொறுத்த வரைக்கும் விளக்குன்னா ஞாபகத்துக்கு வர்றது பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வாய்மைங்கிறது தான் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யாம் மெய்யா கன்றவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. இப்போது யாம் மெய்யா கண்டவற்றுள், இப்போது வள்ளுவர் அவர் கண்ட எல்லாத்துலேயும் சொல்கிறாரு. அந்த கண்ட எல்லாற்றிலையும் இல்லை எனை தோன்றும், இல்லைன்னு தோன்றும் எதை? வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை தாண்டி ஒரு நல்ல விஷயம் இருக்குமா அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ வள்ளுவர் கண்ட எல்லா உண்மை பொருளையும் வள்ளுவர் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு என்னத்தெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டாரோ அவர் பார்த்ததுலே ரொம்ப சிறந்ததுங்கிறது இந்த உண்மை பேசுகிறது தான், வாய்மையை கடைப்பிடிக்கிறது தான் அப்படிங்கிறாரு வள்ளுவர். வாய்மைன்னு என்ன? அதுதான் முதல்ல சொல்லியிருக்கோம். பிறருக்கு தீமை தராத நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியது தான் வாய்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாருன்னு கேட்பாங்க. எளிய தமிழில் கவிதை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வார்த்தை தான், கீவேர்டு தான் முக்கியம். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் அப்படின்னா யார்? வள்ளுவர். இதே மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எளிய சொற்களில் அறிவுரை கூறியவர் அப்படிம்பாங்க, அது கடுவெளி சித்தர். அடுத்து இவரை பற்றிய தெளிவான வரலாறு நமக்கு கிடைக்கல. இவருக்கு சிறப்பேர் நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதனபங்கி, சென்னா போதார், பெருநாவலர், இதெல்லாம் ரிப்பீட்டடாக நம்ம படிக்கிற விஷயந்தான். இவருடைய காலம் கிமு 31. அதனால் நம்ம இப்போ திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு பண்ணணும் அப்படின்னா இப்போ 2024 ஆண்டு இருக்கும். கூட ஒரு 31 கூட்டணும். இப்போ திருவள்ளுவர் ஆண்டு எப்போ? 2055 தான் திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ இப்படி தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு பண்ணுவோம். நூல் குறிப்பு திருக்குறளை பற்றி பார்த்தோன்னா ஒரு முக்கியமான வார்த்தை. மனுஷனாக வாழ்கிறதுக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். மனுஷனாக வாழ்கிறதுக்கு மனுஷனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக திருக்குறளை சொல்லியிருக்காங்க. திருக்குறளுடைய வெண்பா பாவகை அப்படின்னு கேட்டால் குறள் வெண்பா. இந்த திரு அப்படிங்கிறது அடைமொழியை குறிக்கும். திருக்குறள் அப்படிங்கிறதுல இந்த திருங்கிறது அடைமொழி, மரியாதைக்குரிய ஒரு அடைமொழி. அந்த அடுத்து வரக்கூடிய இந்த குறளுங்கிறது அது அந்த பாவகை, குறள் வெண்பாங்கிறது ஒரு பாவகை. அதனால் அதை நம்ம குறள் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிடுறோம். ஏன்னா அது 2 லைனில் எல்லாத்தையும் ஷார்ட்டாக சொல்கிறதுனால நம்மளும் அதோடைய பேரை திருக்குறள்னு ஷார்ட்டாக வச்சுட்டோம். இது 3 பிரிவுகளை உடைய அறம்பொருள் இன்பம். அந்த 133 அதிகாரம் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாட்டெலாம் 1330 இருக்குது. 14 கீழ்கணக்கு நூலில் 1. அடுத்ததாக 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானது திருக்குறள். அப்போ இதில் முக்கியமான லைன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் நல்லவர். அடுத்ததாக இந்த குறள் வெண்பா. இதுதான் கொஞ்சம் புதுசாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி. மற்ற எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். உலகம் ஏற்கக்கூடிய கருத்தை சொன்னதுனால இதை உலக பொதுமுறை அப்படின்னு சொல்கிறோம். அறநூல்களில் முதன்மையானது எதுன்னு கேட்பாங்க. அறநூல்களில் ஃபஸ்ட்டு முதன்மையானது அப்படின்னாலே 14 கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையானது, அறநூல்களில் முதன்மையானது திருக்குறள் தான். 2வதாக திருக்குறளுக்கு அடுத்து போற்றப்படுவது அப்படின்னு சொன்னால் நாலடியார் சொல்லுவாங்க. அப்படி கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து இது 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 107 மொழிகள்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறள் கற்பதனால் மனித வாழ்க்கை செம்மையுறும், பண்புகள் வளரும், உலகெல்லாம் ஒன்றென்னும் உயர்குணம் தோன்றும், மனிதர்களுடைய வேறுபாடு மறையும், எல்லா உயிர்களுக்கும் அன்பு தலைக்கும். குறள் வெண்பாக்களால் ஆன நூல். குறள் வெண்பா அப்படிங்கிறது திருக்குறளுடைய பாவகை. அப்போ திருக்குறள். அடுத்ததாக திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 133 அதிகாரம் இருக்குது. 1330 குறள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அறுத பழசான கேள்விகள். உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டிருக்கனால அதை உலக பொதுமுறை அப்படின்னு சொல்கிறோம். உடலை நீர் தூய்மை செய்யும், உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். மற்றவங்களுக்கு தீமை தராத சொற்களை சொல்கிறது தான் வாய்மை. அடுத்ததாக பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாதெனின் யாது கூட்டல் எனின், பொய்யாதொழுகின் பொய்யாது கூட்டல் ஒழுகின், புறந்தூய்மை புறம் கூட்டல் தூய்மை, தன்னெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு, இந்த மாதிரி வரும். அடுத்து புகழ் இல்லை அப்படின்னு வரும். அடுத்ததாக பெரும்பாலும் யூனிட் 8 இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. பொய்மையும் வாய்மையாகவும் வைப்போம். பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தரும்னா பொய்யும் வாய்மையாகும், அவ்வளோதான். அடுத்தவங்களுக்கு குற்றமில்லாத ஒரு நன்மையை கொடுக்கும்னா பொய்யை நம்ம வாய்மையாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் குறிப்பிடக்கூடிய தூய்மைங்கிறது 2 தூய்மையை சொல்கிறாரு. ஒன்று உள்ள தூய்மை, இன்னொன்று வெளிப்புற தூய்மை. புற தூய்மை நீரால் அமையும், உள்ள தூய்மை வாய்மையால் ஆகும். இந்த உள்ளத்தின் இருளை போக்கக்கூடிய விளக்கு தான் என்ன சொல்கிறோம்?
வாய்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்ததாக வாய்மை இலக்கணம் அப்படின்னு என்ன? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்று தீமை இல்லாத சொல்லலுங்கிறது தான் வாய்மையோட இலக்கணம். உண்மை பேசுவோருடைய இயல்பு என்ன? உண்மை பேசுகிறவங்க வந்து யார்? தானந்தம் செய்கிறவங்கள காட்டிலும் சிறந்தவங்க. உள்ளத்தினுடைய இருளை போகக்கூடிய விளக்கு என்னது அப்படின்னா வாய்மை தான். உலகத்தார் உள்ளத்தில் நம் மனசறிஞ்சு யார் பொய் சொல்லாமல் இருக்கானோ உலகத்தில் உள்ள எல்லாருடைய உள்ளத்திலும் இருப்பான். அடுத்தது செம்மொழி தமிழ். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, உலகத்தில் பேசக்கூடிய மொழிகள் எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் புத்தகத்தோட அடிப்படையில் பார்த்தோம்னா 6000க்கு மேற்பட்ட மொழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் எல்லாம் பேச்சு மொழி இருக்கும், எழுத்து மொழி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அந்த எழுத்து மொழியிலையும் இலக்கிய வளம் வாய்ந்ததாக சில மொழிகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதே மாதிரி எளிதில் பேசவும் எளிதில் பாடவும் ஏற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாக தமிழ் ஒன்றே அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அது யார் அப்படின்னா நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் சொல்லியிருப்பார். ஒருத்தருக்கு வந்து எளிதாக ரொம்ப பேசுகிறதுக்கு பாட்டு எழுதுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தென்மொழியாகிய தமிழ் மட்டுமே அப்படின்னு சொன்னவர் தான் நம்மளுடைய வள்ளலார். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து உலக மொழியில் ரொம்ப சிறந்தது அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் 2 பாயிண்ட் தான். 6000க்கு மேலே வள்ளலார் சொன்ன அந்த கருத்து. அடுத்து செம்மொழிகள் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழியை தான் செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம். அந்த செம்மொழி அப்படின்னா அந்த திருந்திய இயல்பு இருக்கணும், செம்மையான அந்த இயல்பு இருக்கணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமான செம்மொழி அப்படின்னா ஒரு 6 மொழியை பட்டியலிடுறார். யார்? மொழியியல் அறிஞர் அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர். அகத்தியலிங்கம் சொல்லக்கூடிய மொழிகள் முதல்ல என்னது? கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். இது 3மே இப்போது வழக்கில் இல்லை. அப்போ வழக்கில் இருக்கக்கூடியது சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு. அகத்தியலிங்கம் சொல்கிறதுல கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் இந்த 3 இப்போது பேச்சு வழக்கில் இல்லை. அதுபோக சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு. இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்ததாக தமிழ் மொழியில் உள்ள சிறப்பான நூல்கள்னு எல்லா சங்க இலக்கிய நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 14 கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு இணையான வேறு நூல் இல்லைங்கிறாங்க. அதை நமக்கு தெரியுமே. இப்போது டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம். முதல்ல வள்ளலார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. 2வது வந்து அகத்தியலிங்கம் சில மொழிகளை வந்து செம்மொழின்னு சொல்கிறாரு. 3வதாக டாக்டர் க்ரௌல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். தமிழ் மொழி வந்து ஒரு அழகான சித்திர வேலைப்பாடம் இந்த ஒரு வெள்ளித்தட்டு, தமிழை வெள்ளித்தட்டுங்கிறாரு. அந்த வெள்ளித்தட்டில் சித்திர வேலைப்பாடுலாம் செஞ்ச ஒரு அழகான தட்டு தான், வெள்ளித்தட்டு தான் வந்து தமிழ் அப்படிங்கிறாரு. அந்த வெள்ளித்தட்டுக்கு மேலே ஒரு தங்க ஆப்பிள் வச்ச மாதிரி தான் திருக்குறள் தமிழுக்கு. எப்படி ஒரு வெள்ளித்தட்டு சித்திர வேலைப்பாடு உள்ள ஒரு அழகான வெள்ளித்தட்டுக்கு மேலே ஒரு தங்க ஆப்பிள் வச்சா எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி அழகான தமிழ் மொழிக்கு தங்கத்தில் திருக்குறள் இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணுறாரு. தமிழ் வந்து ஈர்த்துச்சு, ஆனால் குறள் வந்து என்னை இழுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தமிழ் மொழியிலையும் சிறப்பானது திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் க்ரௌல் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தொன்மை. உலகத்துடைய மிக பழமையான கண்டம் அப்படின்னா நிலப்பகுதி அப்படின்னா குமரி கண்டம்னாங்கிறாங்க. அது அழிஞ்சு போச்சு, கடல்கோளால் வந்து மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலத்தில் தான் தமிழ் தோன்றியது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தண்டி அலங்கார மேற்கோள். தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது ஒரு அணி இலக்கண நூல். ஸோ அந்த நூல் வந்து எழுதினவர் யார் அப்படின்னா தண்டி அப்படிங்கிற புலவர் எழுதினார். அவர் சொல்லக்கூடிய அந்த நூல் ஓங்கலிடை வந்து உயர்ந்ததோர் தொலை விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ரேனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற இந்த பாடல் வரியை சொன்னது எந்த நூல்னு கேட்பாங்க. தண்டி அலங்கார மேற்கோள் நூல். அப்போது அந்த காலத்திலே வந்து அழிஞ்சு போனது குமரிக்கண்டம் ரொம்ப பெரிய நிலப்பகுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தண்டி அலங்கார மேற்கோளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ் எப்படிப்பட்ட மொழின்னு கேட்கலாம். மெல்லோசை மொழிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து பெற்றவர்களை குறிக்கக்கூடிய அம்மை அப்பனுங்கிறது எந்த நாட்டு மொழி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாஞ்சில் நாட்டு தமிழ் சொல். நாஞ்சில் நாடு அப்படிங்கிறது குமரிக்கண்டத்தில் இருந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்னியாகுமரி கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லுவாங்க, நாஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வடமொழி உட்பட உலக பெருமொழிகள் பலத்திலும் வடிவு இருந்து வருது. தமிழ்மொழி வந்து உலகத்தில் வந்து ரொம்ப பெரிய மொழிங்கிறத மறுக்க முடியாத உண்மை அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்க்கு இந்த ஹைலைட் பண்ணதே போதும். அடுத்து கால்டுவெல் 3 பேர் பாயிண்ட் பார்த்தோம். இப்போ 4வது கால்டுவெல் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்ங்கிறது பிறமொழி துணை இல்லாமல் தனித்து இயங்கும், அது மட்டும் இல்லாமல் தலைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் பிற மொழி இல்லாமல் தனியாக அதால் இயங்க முடியும், வேறு மொழியோட கலப்பு இல்லாமல் தமிழால் கண்டிப்பாக இயங்க முடியும். அதே மாதிரி அது மட்டும் இல்லை தலைத்தோங்கவும் செய்யும், அது தலைத்தோங்கிக்கிட்டே இருக்கும், திரும்ப 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 முளைச்சி வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்து மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது பாரு. மொழிக்கும் வந்து இலக்கண வரம்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழில் இருக்கிறது மாதிரி வேறு எந்த மொழியிலும் இல்லை. அதனால் அது செம்மொழி, செந்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சங்ககால நூல்கள் பெரும்பாலும் இலக்கண நூல்கள் வந்து இலக்கண நூல்கள் முத்தமிழ் பற்றியதாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் 2 சங்கத்திலையும், முதல் 2 சங்கத்திலையும் வழங்கின நூல்கள் எல்லாமே இந்த முத்தமிழ் பற்றிய தான் சொல்லியிருக்காங்க. இந்த முத்தமிழ்ங்கிறது முதல் சங்கத்திலேருந்தே சொல்லியிருக்காங்க. இயல் இசை நாடகம் தான் முத்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் சங்கத்திலேருந்தே சொல்லியிருக்காங்க. முதல் சங்கத்திலேயே 2ஆம் சங்கத்திலேயும் உள்ள இலக்கண நூல்கள் வந்து இதை பற்றி தான் ரொம்ப பேசியிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு லைன், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. எல்லா சொல்லுக்குமே ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னது என்னது அப்படின்னா தொல்காப்பிய நூற்பா. அந்த கணக்குப்படி இடுகுறி பெயர்கள் அப்படின்னா எந்த காரணமும் இல்லாமல் வச்ச பேரை தான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் அது ரொம்ப குறைவு, கிடையாதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவான பெயர்கள் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழில் எண் வகை அப்படிங்கிறது ஒருமை பன்மை 2 தான். ஆனால் வடமொழியில் ஒருமை, இருமை, பன்மை அப்படின்னு 3 வகை இருக்குது. இது ரொம்ப சிம்பிள். ஒன்று ஒருமை, ஒரு ஒரு விலங்கு இருக்குது அப்படின்னா அதை மொத்தமாக ஒரு விலங்கை பற்றி சொல்கிறோம். இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டது அப்படின்னா அதை பன்மையாக சொல்கிறோம், மாடுகள் வந்தன அப்படின்னு சொல்லிடுறோம், அவ்வளோதான். ஸோ 2 பிரிவு தான். ஆனால் வடமொழியில் 3 இருக்குது. அதே மாதிரி தமிழில் உயிர்களுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை இருக்கும், பால் வேறுபாடு இருக்கும், ஆண் பெண்ணு பிரித்து. மற்றபடி ஒரு தனியாக ஒரு மாடு அப்படின்னு குறிப்பிடும்போது அதை ஆண்பால் பெண்பால்னு குறிப்பிடுறதில்ல. அதை பசு அப்படின்னு தனியாக வேறு ஒரு பேர் வைக்கும்போது தான் அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நம்ம காளை பசு அப்படின்னு ஆண் பெண்ணாக பிரிச்சுக்கிறோம். ஆனால் பொதுவாக கூப்பிடும்போது அந்த விலங்குகளுக்கு அக்ரிணை பேர்களுக்கெல்லாம் இது கிடையாது. பால் வேறுபாடு பொருளுக்கும் கிடையாது, உயிர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும் உண்டு. பொருளுக்கு கல் இந்த மாதிரி ஒரு பொருட்களுக்கெல்லாம் வந்து பால் வேறுபாடு கிடையாது. அதுக்கப்புறம் தமிழில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம்னா, எல்லா மொழியிலையும் எடுத்துக்கிட்டோம்னா எழுத்துக்கும் சொல்லுக்கும் வந்து இலக்கணம் இருக்கும். இப்போ ஆங்கிலத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எழுத்து எப்படி எழுதணும்னு இருக்கும், அதே மாதிரி ஒரு வார்த்தை எப்படி எழுதணுங்கிறதுக்கு கிராமர் இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கான கிராமர் வந்து ஆங்கிலத்தில் இருக்காது. அது எங்கே இருக்குது? தமிழில் இருக்குது. வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது புறப்பொருள், அகப்பொருள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு மனுஷன் ஒரு சமுதாயத்தில் எப்படி வாழ்ந்தான், ஒரு வீட்டில் எப்படி இருந்தான், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுத்தது நம்மளுடைய தமிழ் இலக்கணம். ஸோ அதனால் பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தமிழுடைய சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். அதே மாதிரி பாவகையில் கலிப்பா மாதிரியான செய்யுள் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்கறதுக்காண்டி ஓமை, உருவகம் இதெல்லாம் வந்து இடையில சேர்த்துக்குவாங்க அழகாக்குறதுக்காக அந்த பாடலை. ஸோ இதுதான் அந்த பாடலுடைய மிக முக்கியமான இது. உலகத்துடைய மிக பழமையான நிலப்பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல குமரிக்கண்டம் அழிஞ்சு போச்சுது அப்படின்னு சொன்னோம். அது எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தண்டி அலங்கார மேற்கோளில் சொல்லியிருப்பாங்க. தமிழில் இடுகுறி பெயர் மிகவும் குறைவு தான், ரொம்ப குறைவு. அப்படின்னா பொருள் இல்லாத அந்த எந்த காரணமும் இல்லாமல் வச்ச அந்த இடுகுறி பெயர் ரொம்ப குறைவு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை, எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குதுன்னு சொன்னது தொல்காப்பியம். அடுத்து எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்கும் எதுக்கும் இலக்கணம் கூறும், எழுத்துக்கும் சொற்களுக்கும் இலக்கணம் கூறும், சொல்லுக்கும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் எல்லாமே சொல்லும். ஆனால் தமிழ் வந்து பொருளுக்கும் சொல்லுது. எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இதில் பொருள் இலக்கணம் வந்து தமிழுடைய ஸ்பெஷாலிட்டினே, சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். புலவர்கள் செய்யுளுக்கு சிறப்பு சேர்க்க உவமை, உருவகத்தை பயன்படுத்தினாங்க. உலக மொழிகளில் சிறந்து விளங்குறது தமிழ் மொழி. அம்மையப்பன்கிறது நாஞ்சில் நாட்டு சொல். வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறக்கூடியது தமிழ் மொழி. அடுத்து கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனது உலக மொழியில் சிறந்த மொழி தமிழ் மொழி. செம்மொழியாக கருதப்படும் அகத்திலிங்கம் சொன்னார்ல, எனது கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு அந்த மாதிரி ஒரு நூல்களை சொல்லியிருப்பாங்க. இளமை மாறா தன்மைக்கு காரணம் வந்து அது மெல்லோசை மொழியாக இருக்கிறதுனால தான். உயர்தனி செம்மொழி அப்படின்னு போற்றப்படுறதுன்னா அந்த செம்மொழிக்கான இலக்கணம் எல்லாத்தையுமே தமிழ் பெற்றிருக்கு. பண்பாட்டை விளக்கக்கூடிய நூல்கள் சங்ககால நூல்கள் எல்லாத்தையுமே சொல்லலாம். அடுத்ததாக ராப்பி சேதுப்பிள்ளையோட ஊரும் பேரும் அப்படிங்கும்போதே ராப்பி சேதுப்பிள்ளை ஊருக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பார். இது அவருடைய நூல். அந்த நூலில் தான் நம்முடைய சிலபஸ்லேயும் இருக்குது. இப்போது தமிழ் நிலங்களை பார்த்தோம் அப்படின்னா 5 வகையாக இருக்கும். என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 வகை ஊருக்கும் என்ன பேர் வந்துச்சுன்னா இந்த ஊர் வரும். அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த பாடம் ஈஸி தான். இப்போ ஊருங்கிறது நம்ம தான் ஊர்னு சொல்லுவோம். அப்போ இதே மாதிரி
பாபிலோன்கிறதுலேயும் பக்கத்துலேயும் ஊர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்திருக்கு, ஒரு நகரம் இருக்குது. ஊர் நம்மு அப்படிங்கிற இடமும் பாபிலோனில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். பாபிலோனில் ஊருங்கிற ஒரு நகரம், ஊர் நம்முங்கிற ஒரு ஊர் இருக்குது, அவ்வளோதான். மக்கள் வந்து குடியிருப்பு பகுதியை தான் என்ன சொல்லுவோம், ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்கிறத வந்து வேற ஒரு நாட்டிலையும் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். 5 வகையான ஊர் பேர் பார்க்க போகிறோம். முதல்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 ஊர்களுக்கும் எப்படி எப்படி பேர் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த பாடம். முதல்ல குறிஞ்சி. குறிஞ்சினாலே முதல்ல மலை, இருக்கிறதுலே உயர்ந்த மலைப்பகுதியாக மலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மலையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா குன்று, குன்றுலேருந்து இறங்கி வந்தோம்னா கரடு அல்லது பாறை, ரெண்டுமே ஒன்று தான். கரடுனாலும் பாறைனாலும் ஒன்று தான். அப்போது மலை, மலையோட சின்னது குன்று, குன்றை விட சின்னது வந்து பாறை. இப்போ நம்ம 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னது, மலை, மலை ஒன்று, 2வது குன்று, 3வது பாறை, 4வது குறிச்சி. இந்த குறிஞ்சி அப்படிங்கிறது தான் குறிச்சியாக மாறுது. இந்த 4 வார்த்தை வந்துச்சுனாலே அது என்னது, குறிஞ்சி நில ஊர்கள், அவ்வளோதான். இப்போ முதல்ல மலை, ஆனமலை, சிறுமலை, திருவண்ணாமலை, நாகமலை, இந்த மாதிரி மலைன்னு முடிகிறது எல்லாமே குறிஞ்சி நில ஊர்கள் தான். மலைக்கு அடுத்து, ஏன்னா குறிஞ்சிங்கிறது மலை சார்ந்த இடம், அடுத்து முல்லைங்கிறது காடு சார்ந்த இடம், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குல்ல. ஸோ இது மலையோட சின்னது என்ன சொல்லுவோம், குன்று அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குன்றுன்னு தொடங்கக்கூடிய ஊர்கள் குன்றூர், குன்றத்தூர், குன்றக்குடி. அப்போ குன்றுன்னு வந்துச்சுன்னா அது வந்து குறிஞ்சி நில ஊர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாறைன்னு வந்துச்சுனாலும் அது என்னது, குறிஞ்சி நில ஊர்கள் தான். அடுத்து இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா கிரி. ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 பேர்கள் வரும். கிரி அப்படின்னா, கிரிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய வடமொழி சொல் தான் என்னது, கிரி. அதனால் கிரின்னு பேர் வந்தால் கோத்தகிரி, கிருஷ்ணகிரி, சிவகிரி, நீலகிரி, இது எல்லாமே குறிஞ்சி ஊர்கள் தான், மலையை ஒட்டி எழுந்த ஊர்கள் தான். அதனால் குறிஞ்சி மக்கள் தன்னுடைய வேறு இடத்துல போய் தங்கினா கூட, குறிஞ்சி இடத்துலேருந்து வேறு ஏதோ ஒரு மருதம் பகுதிக்கோ எங்கேயோ இடம்பெயர்ந்தால் கூட அவங்க ஒரு ஊரை அமைச்சு வாழும்போது அந்த ஊருக்கும் என்ன பேர் வைக்கிறாங்க, தங்களுடைய குறிஞ்சியின் நினைவாக குறிச்சி அப்படிங்கிற பெயர்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆழ்வாக்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி, மொடக்குறிச்சி அப்படின்னு பேர்லாம் வச்சுருக்காங்க. குறிச்சி அப்படிங்கிறது குறிஞ்சி அப்படிங்கிற சொல் தான் மருவி அப்படி மாறி இருக்குது. ஸோ 5 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். 1 மலை, 2வது பாறை, 3வது குன்று, 4வது குறிச்சி, 5வது கிரி. 5 சொல் வந்துச்சுனாலே அது வந்து குறிஞ்சி நிலை ஊர்கள் தான். அடுத்து முல்லை நில ஊர்கள். முல்லை நில ஊர்கள் அப்படின்போது 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் காடு, ஏதோ ஒரு காடு சார்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து முல்லை. ஏன்னா முல்லைனா காடு சார்ந்த இடமும் நில. அடுத்து பட்டி பாடின்னு முடிஞ்சாலும் அது வந்து முல்லை நிலம்தான். இப்போ ஒவ்வொரு காடையும் சேர்த்து அந்த ஊர் பேரையும் வழங்குவாங்க. இப்போது ஆற்காடு அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், அத்திமரத்தை தான் ஆறு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அத்திமரம் நிறையா இருக்க ஊரை அத்திக்காடு, அதுக்கு பதிலாக ஆற்காடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆற்காடுன்னு சொல்கிறது அத்திக்காடு. இப்போ ஆலங்காடு அப்படின்னா என்னது, இந்த ஆலமரம் இருக்கக்கூடிய காடுகளாக அது இருக்கும், அதனால் ஆரங்காடு. கலாக்காடுனா கலா செடி நிறைஞ்சிருக்கும், மாங்காடுனா நிறைஞ்சிருக்கும். அப்போது காடுன்னு வந்துச்சுன்னா அது வந்து முல்லை நிலம்னு நம்ம எடுத்துருவோம். அதே மாதிரி இந்த விலங்குகளை அடைக்கக்கூடிய இடத்த வந்து பட்டின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குகளுக்கு அடைச்சி அந்த வேலி அடைக்கிறத பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்டியம்பட்டி இந்த மாதிரி பட்டின்னு வந்தாலே, பட்டின்னு வந்துச்சுன்னா அது குறிஞ்சி முல்லை நில ஊர்கள் தான். இது போக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பனையபுரம் புறம் அப்படிங்கிறது ஊர் பேரில் தான் வரும். ஆனால் அந்த பனை வந்திருக்கிறதுனால நம்ம இதை வந்து, பனை எங்கே இருக்கும், காட்டில் இருக்கும். ஸோ அந்த காடு சார்ந்த இடத்துல வரும். அப்போது இதுவும் முல்லை சார்ந்த நிலம்தான். அடுத்து மருத நில பெயர்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பட்டி அப்படின்னு கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் பட்டி எல்லாமே இங்கே வந்துடும். இங்கே புளியம்பட்டி மட்டும் மருத நில ஊரில் வரும். அதுக்கு தான் இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். மருத நில ஊரில் புளி சம்மந்தப்பட்ட எல்லாமே, புளியங்குடி இது மாதிரி எல்லாமே எங்கே வரும், மருத நிலத்தில் வரும். புளிய மரம் வந்து மருத நிலத்தில் உருவாகக்கூடிய ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதியில் வரக்கூடிய ஒரு மரம் தான். அது சம்மந்தமாக அப்போ புளிய மரம் வந்துச்சுன்னா, தென்னை மரம் வந்துச்சுன்னா, இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மருத நில ஊர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எங்கே வரும், இந்த மருத நிலத்தில் வரும். நீர்வளம் வந்து
இருந்த மருதநில குடியிருப்பை தான் நம்ம பொதுவாக ஊர் அப்படின்னே சொல்லியிருப்போம். அப்போ ஊருங்கிற பெயரே பெரும்பாலும் எதுக்கு சொந்தமானது? மருதநில ஊர்களுக்கு சொந்தமானது தான். அடுத்து இந்த ஆறு பாயக்கூடிய ஊர்களை ஆற்றூர் அப்படிங்கிறது தான் மாறி ஆத்தூர் அப்படின்னு மருவி வந்திருக்கு. கடம்பூர், கடம்பத்தூர் அப்படின்னா கடம்ப மரங்கள் இருக்கக்கூடிய ஊர். புளிய மரங்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி. தென்னை மரங்கள் இருக்கக்கூடியது தெங்கூர். அப்போ நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் அடிப்படையில் பெயர் வச்சக்கூடிய ஊர்லாம் மருதநில ஊர்கள் தான். அடுத்து நிலம் மட்டும் கிடையாது, நீரும் சேர்ந்து தான் மருத நிலம் இருக்கும். சரியா? வயலும் வயல் சார்ந்த இதுவும். அப்போ இதில் குளம், ஏரி, ஊருணி இது சம்மந்தமான வந்தாலும் அது வந்து மருத நிலம் தான். சீவல பேரி, சீவல குடல் ஏரி, சீவல பேரி ஏரியில் தான் முடியுது, குளமில் முடியுது, ஊரணியில் முடியுது. குளம், ஏரி இது எல்லாமே மருத நில ஊர்கள். அடுத்ததாக நெய்தல் கடற்கரையில் பெரும்பாலும் 2 வகையான ஊர்கள் உண்டு. ஒன்று பட்டினம், பெரிய ஊர்களில் கடற்கரை ஊரில் பெரிய ஊராக இருந்துச்சுன்னா பட்டினம்னு சொல்லுவோம், சின்ன ஊராக இருந்துச்சுன்னா பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பட்டினம்பாக்கம், சிட்லாப்பாக்கம், சேப்பாக்கம் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் சிற்றூர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. பரதவர்கள் வாழ்ந்த ஊர் வந்து என்ன அப்படின்னா இந்த கரைன்னு வந்ததுனாலே அது என்னது? கடற்கரை சம்மந்தமானது, அது நெய்தல் நில இடம் அப்படின்னு பார்த்துக்குவோம். அதேமாரி மீனவர்கள் வாழக்கூடிய இடத்த குப்பம் அப்படின்னும் குறிப்பிட்றாங்க. ஸோ அப்போ கரை, குப்பம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நெய்தல் நில ஊர். அடுத்ததாக கோட்டை, அரசர்கள் வாழ்ந்த ஊர்கள் பெரும்பாலும் கோட்டை கட்டி வாழ்ந்துருப்பாங்க. அதனால் கோட்டைன்னு வந்துச்சுன்னா அது அரசர் வாழ்ந்த ஊர்கள். இப்போ இந்த நெய்தல் நிலம் தாண்டி நம்ம காரணமாக சில பேர்கள் விட்டுருப்பாங்கள்ல, அதை தான் நம்ம பார்க்குறோம். திசை ஊர்கள் பெரும்பாலும் நிறைய ஊர் வந்து மேலூர்னு இருக்கும். மேற்கு இருக்கக்கூடிய ஊரை மேலூர்னு சொல்லியிருப்பாங்க. கிழக்கு இருக்கக்கூடிய ஊரை கீழூர்னு சொல்லியிருப்பாங்க. தெற்கே உள்ள ஊரை தென்பழஞ்சி, வடக்கே வடபழஞ்சி, அப்படி தென்னார்காடு, வடார்காடு அப்படி பிரிப்பாங்க. அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. அதே மாதிரி நாயக்க மன்னர்கள் வந்து தமிழகத்தை வந்து 72 பாளையங்களாக பிரித்து ஆள்வாங்க. அந்த 72 பாளையங்களில் தான் பாளையக்காரங்களில் தான் பூலித்தேவனும் கட்டபொம்மன்லாம் வருவாங்க. ஸோ அதில் வந்து பாளையத்தை பிரித்து ஆண்டதுனால அந்த ஊர் பேர் கூட பாளையம்னு இருக்கும். அப்படிப்பட்ட ஊர்கள்லாம் அந்த காலத்தில் அவங்களுடைய மிக முக்கியமான இடமா நாயக்கர் ஆட்சி பகுதியாக இருந்திருக்கு. இப்போ ராஜபாளையம் அப்படின்னா ராஜபாளையம் அந்த காலத்தில் நாயக்கர் ஆட்சி பகுதியில் ஒரு முக்கியமான ஊராக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ரீவியஸ் இயரில் நிறையா தடவை கேட்ட கொஷின், கல்வெட்டில் மதுரை அப்படி எப்படி என்ன பேரில் காணப்படுதுன்னு கேட்பாங்க. கல்வெட்டில் மதுரையை மதிரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மதுரைங்கிறதான் மருதை அப்படின்னு மாறுது, அதுக்கப்புறமா மதுரையாக மாறுது. அதேமாரி கோவன்புத்தூர் அப்படிங்கிறது தான் நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறோம். அது இப்போ கோவை அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறோம். கல்வெட்டில் மதுரை எப்படி காணப்படும் அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. மதிரை அப்படின்னு காணப்படும். அடுத்ததாக சார்பெழுத்துக்களில் பெருசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. நம்ம உயிரெழுத்து தெரியும். உயிரெழுத்து அப்படிங்கிறது 12 உயிரெழுத்துகள். அடுத்து மெய் எழுத்து எத்தனை? 18 இங்கு அந்த 18 எழுத்தும் மெய் எழுத்து. இந்த 12 எழுத்தும் 18 எழுத்தும் 30 எழுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்து இல்லாமல் இதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்களை தனியாக இயங்காமல் இதோட இந்த 2 எழுத்துலேருந்து உருவாகிருக்கும். அப்படி உருவாகக்கூடிய எழுத்துக்களை தான் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து, இல்லுங்கிறது மெய் எழுத்து, இந்த டேங்கிறது இட்டு கூட்டல் அ. அப்போ ஒரு மெய் எழுத்தும் உயிரெழுத்து சேர்ந்து தான் இந்த உயிர்மெய் எழுத்து உருவாகுது. அப்போ அந்த உயிர்மெய் அப்படிங்கிறோம். இதை மாதிரி உருவாகிறது தான் இந்த சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். முதல் எழுத்துக்களுடைய உதவியோடு இயங்கக்கூடியதான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். அந்த சார்பெழுத்து எத்தனை? 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், ஆறு குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 குறுக்கங்கள் 10 வகையாக இந்த சார்பெழுத்துக்களை பிரிப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ இருக்குது? மொத்தம் தமிழில் 247 எழுத்துக்கள். ஆயுத எழுத்து எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்பெழுத்து, ஆயுதம், உயிர்மே ஆயுதம் அப்படின்னு படிக்கிறோம்ல, சார்பெழுத்தோட ஒரு வகை தான் இந்த ஆயுதம் அப்படிங்கிறது. முதல் எழுத்துங்கிறது 30 உயிரெழுத்து மெய் எழுத்தும் சேர்ந்தது தான் இந்த முதல் எழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். முதல் எழுத்துக்களுடைய எண்ணிக்கை 30 என்னது? முதல் எழுத்துக்கள். ஒரு பாடல், சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா. பாப்பா பாட்டு யார்?
பாரதியார். பாப்பா அப்படின்னு வந்துச்சுன்னா பாரதியார். அடுத்ததாக வல்லின மிகுமிடம். 2 சொல் உருவாகும்போது 2 சொல் இணையும் போது இந்த 4 எழுத்துக்கள் எங்கெங்கே வரும் அதுதான் வல்லின மிகுமிடம் அப்படின்னு சொல்கிறோம். கசதப வல்லின எழுத்துக்களில் இந்த இக்கி இச்சி இத்தி இப்பு இதெல்லாம் எங்கே மிகும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஒரே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகும். முதல்ல நிலைமொழியில் என்ன இருக்கும்? சுட்டெழுத்து வரும். சுட்டெழுத்து 3 சுட்டெழுத்து இருக்கும். என்னது? அ இ உ. இதில் இந்த ஊங்கிறது இந்த காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. அ ஈங்கிறது பயன்பாட்டில் இருக்குது. இந்த 3ஐயும் தான் நம்ம சுட்டெழுத்துன்னு சொல்கிறோம். ஒன்று சுட்டி சொல்கிறது இதைத்தான் இது அப்படின்னு அந்த இதை சுட்டி சொல்கிறது தான் என்னது? சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்பையன் இந்த பையன் அப்படின்னு ஒருத்தர் மென்ஷன் பண்ணி குறித்து சொல்கிறது தான் வந்து சுட்டெழுத்து. அப்போ சுட்டெழுத்துக்கள் முன் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்பாங்க. வல்லினம் மிகும். இப்போ ஆ கூட்டல் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த எழுத்துக்களுடைய உயிர்மை எழுத்து இருக்கும். கே ச த இது கே ப அந்த வரிசையில் உள்ள ஒரு எழுத்து இருக்கும். அது மிகும். அது 2 சேரும்போது ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை ஈ கூட்டல் தோட்டம் இந்த இது வந்து எங்கே மிகும்? அதான் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேவுடைய மெய்யெழுத்து இச்சு அது முன்னே வரும். இத்துடைய மெய்யெழுத்து முன்னே வரும். இந்த கூங்கிறது இக்கு கூட்டல் ஊன் தான் குளம். இக்கு கூட்டல் ஊன் இருக்கிறதுல இந்த இக்குங்கிறது முன்ன மிகும். இப்போ இப்பு கூட்டலில் அந்த இப்புங்கிறது மிகும். இதிலே சொல்லியிருக்காங்க அந்த ஊங்கிற சுட்டெழுத்து இப்போது வழக்கத்தில் இல்லை. சரி, முதல்ல சுட்டெழுத்து சொல்லிட்டாங்க. 2வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வினா எழுத்து. அதுலேயும் வினா எழுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஏ அடுத்து ஆ இந்த மாதிரி இதெல்லாம் வினா எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். யா இதெல்லாம் வந்து வினா எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த ஏங்கிற வினா எழுத்துக்கு முன்னாடி வல்லின எழுத்து முதலாக கொண்ட ஒரு எழுத்து வந்தாலும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ கூட்டல் குடம் எக்குடம், ஏ கூட்டல் சட்டை எச்சட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் எண்கள் நம்ம நிறையா பார்த்துருப்போம். கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். கே 0. மறுபடியும் இந்த கே இங்கே வந்துடும். 1 வந்துடுதா? அடுத்து 0 வந்துடும். அடுத்து உயிரெழுத்து வரிசை ஆ ஐ அந்த வரிசையில் அமைக்கணும். எல்லாமே அந்த வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன வரும்? அண்ணன், அடுத்து ஆடு, இப்படி வரிசையாக ஐ வரிசையில் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நாட்டிய பேரொழிங்கிறது பத்மினி அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பூலித்தேவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் என்னது 12 வயசுலேயே மற்போர் சிலம்பம் வாழ்வீச்சு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. அந்த புலியை வந்து தன்னோட கையில் இருந்த ஆயுதத்தாலேயே வந்து அவர் சின்ன வயசில் கொன்னதுனால தான் அவர் புலித்தேவன் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்போ அரசராக இருந்தவர் யார் அப்படின்னா விஜயரங்க சொக்கநாதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பனைமரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழகத்துடைய சிறப்பு வந்து பனைமரம். அது வந்து புன்செய் நிலங்களில் நன்செய் நிலம்னா கிடையாது, புன்செய் நிலம். அதாவது மழை பொய்க்கக்கூடிய மழை இல்லாத இடத்துல கூட பனை வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த மாதிரி இடத்துல தான் பனை வளரும். இதில் வந்து அந்த பனைமரத்தோடைய சிறப்புகளை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. பனைமரம் சல்லி வேரை கொண்டிருக்கும், அதனால் கட்டடத்துக்கு பாதிப்பு கிடையாது, நிறைய தண்ணி அது உறிஞ்சிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கால்டுவெல் ரொம்ப முக்கியமானவர். அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதி ரொம்ப புகழ்பெற்றவர் கால்டுவெல். அவர் பிறந்தது 1815. இங்கிலாந்து கிடையாது, அயர்லாந்தில் பிறந்தவர். இடையன்குடி அப்படிங்கிற இடத்துல தான் வாழ்ந்திருக்கார். அது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இடையன்குடி அப்படிங்கிற ஊர். அவருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தொண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளுடைய தாய் தான் தமிழ். திராவிட மொழிகள் அப்படிங்கிற தலைப்பு வரும், பகுதி ஈல வரும். ஸோ அந்த தலைப்பில் கால்டுவெல்லும் வருவார். அவருடைய இயற்றிய நூல் என்ன அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். 1856 அந்த நூலை வந்து ஏற்றிருப்பார். மறைந்த ஊர் வந்து கொடைக்கானல். அவர் வாழ்ந்தது இடையங்குடி திருநெல்வேலி, மறைஞ்சது கொடைக்கானலில். காலம்னு பார்த்தோம்னா 1891 பாரதிதாசன் பிறந்த அந்த காலகட்டங்களில். அடுத்தது அகர வரிசையை கொடுத்துருக்காங்க. எல்லாமே வரிசையில் தான். முதல்ல இது வரும் சட்டம், அடுத்து சார்பு, இப்படி வரிசையாக நம்ம ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பொருள். பண் அப்படின்னா இசை, அகம்னா உள்ளம், யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும், பயக்கும் எனின் பயக்கும் கூட்டல் எனின். உலகின் மிக பழமையான நிலப்பகுதின்னு தமிழில் கேட்டாங்கன்னா குமரிக்கண்டம். தனித்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து என்னது? முதல் எழுத்து மட்டும்தான் தனித்து இயங்கும். சார்பு எழுத்தால்
தனித்து இயங்கக்கூடாது. சார்பு எழுத்து அப்படின்னால இதை பிரித்து பார்த்தோம்னா சார்பு கூட்டல் எழுத்து. சார்பு ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய எழுத்து தான் சார்பு எழுத்து. அப்புறம் எப்படியே தனித்து இயங்கும்? சார்பு எழுத்தோட ஒரு வகை தான் ஆயுத எழுத்து. அப்போ தனித்து இயங்கக்கூடியது முதல் எழுத்து தான் வந்து என்ன செய்யும்? அதனால தான் அதை முதல்ல வரக்கூடிய எழுத்து தான் தனித்து இயங்கும். அதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். திருவிக்க நவசக்தியில் வந்து ஆசிரியராக இருந்தார். தேசபக்திலையும் ஆசிரியராக இருந்தார். ஆற்றூர் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கில் ஆத்தூர் நம்ம சொல்கிறோம். ஆற்றூர் அப்படின்னு யார் சொல்கிறதில்ல, ஆத்தூர்னு சொல்கிறோம். உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் இருக்கிற யார் அப்படின்னா, உள்ளத்தால் பொய் சொல்லாமல் இருக்கவே உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் இருக்காங்க. தமிழ் மொழியோட செவ்வியல் இலக்கியங்கள்னால் நிறையா சொல்லலாம். 11 கீழ்கணக்கு நூல்களை சொல்லலாம், 11 மேல்கணக்கு நூல்களை சொல்லலாம். நிறையா நூல்கள் இருக்குது. இதோட முதல் பாடம் முடிந்தது. நன்றி.